ஆரிய மாயை திராவிட மாயை அடிப்போமா? அந்த டானிக்கு குடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கட்டு கட்டுன்னு இருக்கும். தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை நிராகரித்த, பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுகவை நிராகரிச்ச விஷயம். திமுகவும் வேண்டாம், பாஜக கூட்டணியும் வேணாம் என்கின்ற மக்கள் முடிவு. திமுக இணைந்து வந்தாலும் அப்படின்னு ஆளுநரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அவர் வீட்டுக்கு கான்வாய் போகுது, ப்ரொடெக்ஷன் போகுது. அப்பதான் குறுக்க வந்தா கௌசிக். காங்கிரஸ் வந்து சேர்றானா, போன கான்வாய் திரும்பிடுச்சு, ப்ரொடெக்ஷன் திரும்பிடுச்சு. ஆளுநர் கேரளாவுக்கு போறாரு. கேரளாக்காரன் சிஎம்ஏ முடிவுக்குள்ள, அதுவும் காங்கிரஸ் தான். சிஎம்ஏ டிசைட் பண்ணல, நீ அங்க போய் உட்கார்ந்துருக்கு. இங்க தமிழ்நாட்டுல பரபரப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. தெரிஞ்சு ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் யாரும் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க. அந்த அமைச்சர் வந்து டேப்லெட் கொடுத்தாரா இல்ல ட்ரக் எடுத்துக்கினாரான்னு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்ல ஒரு 2 வீக்ஸ்ல 1 வீக்ல ரிசல்ட் வந்து அதை பண்ணணும். ஏன்னா நீங்க மாண்புமிகு சாதாரண தெருவு கிடையாது. அதாவது என்ன சொல்றாருன்னா, அரசு பணத்தை தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், குற்றவனையும் விடமாட்டேன்றாரு. நம்ம பனையூர் பக்கத்துல ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு விஜயபாஸ்கர் காத்திருக்காரு. விஜயபாஸ்கர்லாம் செஞ்சா அது கிளீன் கவர்மெண்டே கிடையாது. வெள்ளை அறிக்கை வச்சிருக்காங்க இபிக்கு, ஓகேவா? இபிக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து பல இந்திய அரசாங்கம் என்ன தவறு பண்ணுச்சு, இதனால வந்து எதுக்கு தனியார் மையத்தை கொண்டு வர வந்தாங்க எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களும் தனியார் மையத்துக்கு போறதுக்கான முன் சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்கு. சம்சீர் வணக்கம். வணக்கம். அதாவது எப்பவுமே ஒரு ஃபார்முலா, ஒரு இன்டர்வியூ, அப்புறம் வந்து ஏதாவது டாபிக் எடுத்து அந்த மாதிரி தான் இருக்கும். அப்பப்போ நம்ம இந்த சினிமா பத்தி, அதுக்கப்புறம் சாம்சங் போராட்டத்தப்போ திமுக ஐடிவிக்கு பண்ண விஷயத்துக்கு நிறைய பதில் கொடுக்குற மாதிரி வீடியோ பேசியிருந்தோம். அந்த மாதிரி டாக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஒரு மாதிரி டைனோசர் மாதிரி அப்பப்பதான் அதை திரும்ப ஸ்டார்ட் டைனோசர் முட்டை போடுது. அதனால வந்து ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு ரேண்டம் டாக்ஸ், இந்த வாரத்துல நடந்த எல்லா விஷயத்தை பத்தியும், அல்லது முக்கியமான விஷயங்கள், அங்கங்க சும்மா பேரளவுல பேசின விஷயங்கள், அது முக்கியமான விஷயங்களா இருக்கலாம், அந்த விஷயங்கள் எல்லாம் பேசலாம். அப்புறம் நார்மல் பாலிடிக்ஸா, பொலிட்டிக்கல் கிரவுண்ட்ல என்ன நடந்துச்சு, அதை பத்தி நம்ம இன்சைட்ஸ் என்ன, அதெல்லாம் பேசலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்ல வரேன்னா, வெயில் காலத்துல உங்களுக்கு எது சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன வெஜிடபிள் சாப்பிடணும் வெயில் காலத்துல? வெயில் காலத்துல வெயில் காலம் போயிடுச்சு இல்ல ஆனா வெயில் அடிச்சுட்டு தானே இருக்கு. என்ன வெஜிடபிள் சாப்பிடுவீங்க? யூரோப்காரன்ட்டு தான் கேட்கணும். ஏன்னா அப்ப அவனுக்கு அந்த வெஜிடபிள் கிடைக்குமான்னு தெரியல. அந்த வெஜிடபிள் என்ன அப்படின்னா புடலங்காய். ஆமா. சமைச்சு சாப்பிடுற வெஜிடபிள். ஆமா. ஓகே. சோ புடலங்காயெல்லாம் வந்து நிறைய தண்ணி சத்து, ஹைட்ரேஷன் சத்து கொடுக்குது. சோ அரசியல் புடலங்காய், கொள்கை புடலங்காய்னு டிபேட்லாம் பயங்கரமா போயிட்டு இருக்கு ரெண்டு பக்கமும். என்ன சொல்றீங்க? முரசொலி தீக்கதிர், சிபிஎம் டிஎம்கே. சிபிஎம் வெர்சஸ் டிஎம்கேங்கிறதே ஃபர்ஸ்ட் வந்து தேவையற்ற ஒரு நரேஷன் தான். ஓகே. பட் ஆனா அந்த நரேஷன் டிஎம்கே பண்ணுது. அது என்னன்னா, மே 4க்கு பிறகு டிஎம்கே உடைய எக்கோ சிஸ்டம் இருக்குல்ல, ஆமா, அது வந்து ஒரு மாதிரி, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆன்டி பிஜேபி ஃப்ரெண்ட்லி அலைன்ஸ், எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா வச்சுக்கிட்டு ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸ் அப்படின்னு ஒரு ரெட்டாரிக் வந்து அநேகமா 2017 இருந்து அப்படி மூவ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 9 வருஷம். 9 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப என்ன பிரச்சனை இல்லை, என்ன இப்ப டிஎம்கே என்ன விஷ் பண்ணாங்க, ஒருவேளை அவங்க தோத்துருந்தாங்க கூட அவங்களுக்கு வருத்தம் இருக்காது. விஜய் ஒரு பெரும்பான்மை வாங்கியிருந்தாருன்னா ஈஸியா அவங்க என்ன ரெட்டாரிக் மெயின்டைன் பண்ணிருப்பாங்கன்னா, இது இவிஎம்ல ஏதோ ஒரு கோளாறு ஆயிடுச்சு, இல்ல பிஜேபி சப்போர்ட்ல வந்து விஜய் ஆட்சி பண்றாருன்னு ஈஸியா வந்து அவங்களால அவங்கள வந்து தக்க வச்சிருக்க முடியும். லைக் என்னன்னா, அவருக்கும் பெரும்பான்மை இல்லாம இடதுசாரிகள் ஆதரவு கொடுக்க வேண்டிய நிலைமையாகி காங்கிரஸ் பிச்சுக்கிட்டு போய், அதுக்கு பிறகு விசிகா ஐஎம்எலும் வந்து என்னன்னா 60 ஏக்கர்கள் திமுகவோட இருக்கான, தனியா நம்ம நிக்கணும் தலைவர் ஆண்டாசா சொல்ல. அதாவது எனக்கு என்ன தோணுதுன்னா, அதெல்லாம் பார்க்கும்போது, டேய் என்னால எனக்கு சரியா கூட பண்ண தெரியலண்ணா அப்படின்னு வடச்சென்னை சொன்னால, டேய் நாங்க குத்திருந்தா கூட செத்தாண்டா போயிருப்பான், நீ குத்திதாண்டா அவன் இந்த மாதிரி உட்காந்துருக்கான்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு குத்து தான் இப்போ வாங்கிட்டாங்க இல்லையா? சோ அதனால இல்லைன்னா தொடர்ந்து இப்ப அவங்களுக்கு என்னன்னா, இதுக்கெல்லாம் காரணம் பே சண்முகம் வந்ததுக்கு பிறகுதான் சிபிஎம் இப்படி போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்க வந்து தோழர் சண்முகத்தை வந்து டைல்யூட் பண்ணிட்டாலே வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளால ஈஸியா வந்து இடதுசாரிகளை வந்து சண்முகத்தோட உண்மை முகத்தை காட்டுறாங்க. ஆமா, சண்முகத்தோட உண்மை முகம் என்னன்னா, காலம் போன கலைஞருக்கு தெரியும். ஆமா. சோ தோழர் சண்முகத்தை பத்தி இப்படி வந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டா நம்ம ஈஸியா வந்து டேக்கிள் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் என்னன்னா, இப்ப அவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்றதே தெரியாம இருக்காங்க. ஒரு புறம் காங்கிரஸும் இடதுசாரிகள் எல்லாம் ஆதரவு கொடுக்கறதுனால தாவேகா அரசு வந்து பிஜேபியினுடைய ஒரு முகம் அப்படின்னா அவங்களால அதை வந்து பண்ண முடியாது. இன்னொரு புறம் அதிமுகல ஒரு கடுமையான சரிவு, இவங்களுக்கும் வாக்கு வங்கி ரீதியாகவும் ஒரு பெரிய சரிவு என்பது இருக்கு. திமுகவுக்கும் கூட்டணியிலையும் இப்ப யாரும் இல்லை.
என்ன பாலிடிக்ஸ் பண்றதுன்னு தெரியாம இப்ப என்ன முடிவு வராங்கன்னா அவங்க வந்து கூட்டணி கட்சியில கடிச்சு வைப்போம். தலைவரை அறிவிங்க, தலைவரே தனியா அனுப்போன்னு அறிவிங்க. அதான் 60 ஏக்கர் இருக்கு தலைவரா, ஆனாலும் தனியா நிப்போம் தலைவரே அப்படின்றாங்க. வேற வழியில கூட்டணிக்கு ஆள் இல்ல. பாத்தீங்கன்னா நேத்து வைகோ வந்து சொல்லியிருக்காரு, குதிரை பேரமோ ஒட்டகம் பேரமோ, குதிரை வைகோவே சொல்லிட்டாரு. வைகோவே சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா வந்து அந்த மாதிரி போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல். பட் ஆனா இந்த காலத்திலேயே சாதாரண தொழிலாளிகள், சாதாரண விவசாய மக்களுக்கு எல்லாம் நிறைய நெருக்கடிகள் இருக்கு. அதை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் கட்சிகள் இல்லை. குறிப்பாக இடதுசாரிகள் தான் இந்த அமோனியா சம்பந்தமா பேசினாங்க. மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து சட்டசபையில பார்த்தோம். அப்ப வந்து இடதுசாரிகள் நம்பர்ஸ் கம்மியா இருக்கறனால, டைமிங் அவங்களுக்கு கம்மியா இருக்கறனால ஒன்றும் பெருசா மக்கள் பிரச்சனை அவங்களால முழுசா பிரசன்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இல்லை. பட் அதை தாண்டி ஒன்றும் பெருசா வந்து இருக்கிற மாதிரி தெரியல. இந்த சைடு ஒரு கல் ஒரு கண்ணாடி அடிச்சு காட்டுறேன்றாங்க, அந்த சைடு மெர்சல் அடிச்சு காட்டுறேங்கிற மாதிரி வந்து தமிழ்நாடு சட்டமன்றம் போயிட்டு இருக்கு. தமிழ்நாடு சட்டமன்றம்னு சொன்னனால சொல்றேன். ஒரு பக்கம் வந்து அப்பாவுக்கான அவர் சொல்றது, இன்னொரு பக்கம் உங்க பையன் உங்களை மனைவி, இதெல்லாம் வந்து மாதிரி நல்லா இல்ல. சொல்ல போனா நல்லா இல்ல. அது வந்து உண்மையாலுமே ஒரு மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க. எல்ஓபியும் சரி, சிஎம்மும் சரி, 2 பேருக்குமே என்னன்னா தமிழ்நாட்டை டிரைவ் பண்ற ஃபோர்ஸ் அவங்க. அப்படி இருக்கும்போது வந்து அவங்க ஒரு ஒற்றுமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே வேலையை செய்யணும் 2 பேர் எதிர்கட்சி ஆளு. ஆனா மக்கள் பிரச்சனையில எப்படி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு இருக்கணும். அதை விட்டுட்டு பர்சனலா போறது வந்து அது ரொம்ப அன்ஹெல்தி, அது நல்லாவே இல்லை. ரெண்டாவது வந்து அது என்னன்னா, ஒருத்தர் அப்படி பேசும்போது இன்னொருத்தர் வந்து அங்கிட்டு பேசுறவங்கள அம்பலப்படுத்துற வேலையா இருந்தாதான் இன்னும் அவங்க கெயின் பண்ண முடியும். நான் திமுகவே சொல்றேனே, விஜய் அப்படி பேசினாருன்னா விஜய் பேசும்போது விஜய் அமலப்படுத்தி சொல்லுங்க, இதான் ஒரு சிஎம்மோட லட்சணமான்னு சொல்லி பேசுங்க. அதோட நீங்க ஒரு பாயிண்ட் வைக்கும்போது அது வந்து ஈஸியா வந்து பண்ண முடியும். திமுகவினுடைய அரசியல் வரலாறுல 1991 நினைக்கிறேன், 91 92 ஒரு எலெக்ஷன்ல 96க்கு முன்னாடி ஒரே ஒரு சீட் தான் ஜெயிச்சாங்க ஆர்பர்ல. அப்படி இருந்த திமுக எப்படி எதிர்கட்சி அரசியல் பண்ணணும் என்று சொல்லி கொடுக்கலாம் திமுகக்கு. பட் ஏன் இப்போ இவ்வளோ தூரம் வந்து ஷேக் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நினைச்சு, ஸோ அவங்க உண்மையாலுமே ஒரு பெரிய என்ன சொல்றது டீப் டிப்ரெஷன் மூடுக்கு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிப்ரெஷன் அப்படின்றதே பிரச்சனையா இருக்கும். இவங்க டீப் டிப்ரெஷனுக்கு போயிட்டாங்க. அதாவது மீளா துயரத்தில் ஆழ்ந்த, அதனால கல்யாண வீட்டுக்கெல்லாம் பொண்ணு மாப்பிள்ளையே அண்ணன் போதும்னு முடிச்சுடுங்க. பாவம் இல்லையா? கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா கல்யாண வீட்டுல அரசியல் பேசுறதெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாணத்திலயும் நடக்கும். தோழர்கள் பேசுவாங்க. நான் இது வந்து பாவமாதாங்க இருக்கு, எப்படி வச்சாலும் பாவமாதாங்க இருக்கு. பாவங்க அந்த கப்புள்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு. அதாவது ஒரு டீப் டிப்ரெஷன்ல இருக்காங்க. இப்ப வேற பொது வேட்பாளர் கான்செப்ட்லாம் ஒண்ணு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. என்ன பொது வேட்பாளர்? அம்பாசமுத்திரத்துல அண்ணன் சீமான் பொது வேட்பாளர் நிக்க போறாராம் எல்லா கட்சியும் சார்பா. இது என்ன அனைத்து கட்சி கூட்டணி சாட்டை திருமுருகன் மற்றும் ஆட்கள் தான் கிளப்பி. இது வந்து எனக்கு என்னுடைய பர்சனல் அசம்ஷன் வந்து விஜய்க்கு எதிராக சட்டசபைக்குள்ள வந்து ஸ்டாலின், அதே மாதிரி வந்து சீமான், இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சீமான் சட்டசபைக்குள்ள இல்ல கொண்டு போறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க ஃபாலோ பண்றாங்களான்னு என்னன்னு தெரியல. பட் அனைத்து கட்சினா அதுல பாஜக இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. பொது வேட்பாளர்னா அதிமுக எப்படி என்ன பண்ண போறாங்கன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ அப்படியெல்லாம் ஒரு டாக் போயிட்டு இருக்கு. விஷயம் என்னன்னா, இதெல்லாம் பாசிபிள் இல்லைன்னு சொல்ல முடியலங்க இப்ப எதையுமே. ஏன் அப்படின்னா அதுதான் கொள்கை புடலங்காய். அதான் புடலங்காய். அதான் சொல்ல வந்தேன். இதுல அவங்க சொல்றாங்க சில இடங்கள்ல, அதாவது நான் திமுக மட்டும் சிபிஎம் வந்து தாவேக்காக்கு ஆதரவு தெரிவிக்கலனா கூட அந்த இடத்துல வந்து அதிமுகவோட எம்எல்ஏக்கள் வச்சு அவங்க வந்து பதவி போயிருப்பாங்க, பெரும்பான்மை நிரூபிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் வந்து திமுக விருப்பப்பட்டது. என்னன்னா ஒரு தாவேக்காக்கு ஒரு பெரும்பான்மை இல்லாத போது அதிமுக ஆட்சி திமுக ஆதரவு அப்படின்னு ஒரு பொசிஷன் வந்து போது திராவிட பாரம்பரியம்னு ஒரு உருட்டலாம். நீங்க சொல்ற நரேஷன் வந்து அல்லது அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லாத போது தாவேக்கா அதிமுகன்னு வரும்போது நேச்சுரா அதை பாஜகவின் பக்கம் தள்ளி ஒரு பாஜகவோட ஏற்பாடு இதெல்லாம் அப்படின்னு. ஸோ திமுக தன்னுடைய அரசியலை தக்க வைப்பதற்கு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்த போது நீங்க ஏன் போய் ஆதரவு கொடுத்து எங்களுடைய அரசியலை வந்து இப்படி கொஸ்டின் மார்க் ஆகிட்டீங்கிறது தான் அவங்களுடைய விருப்பம். ஏன்னா சிபிஎம் சிபிஐ அன்னைக்கு இரவு ஆதரவு அளிக்கலன்னு சொன்னா நிச்சயமாக ஆளுநர் ஆட்சி வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசியல் ஒரு சீர்குலைவை நோக்கி போயிருக்கும். ஒருவேளை விஜய் அவர்கள் எதிர்கட்சியா செயல்படுறான்னு விட்டு கொடுத்திருந்தாலோ போவாரா போக மாட்டாராங்கல்ல, இட்ஸ் டிபேட்டபிள். பட் அப்படி போயிருந்தா யார் ஆட்சி அமைக்க போறான்னு ஒரு கேள்வி இருக்கு. யார்ட்டையுமே அப்சல்யூட் நம்பர்ஸ் கிடையாது. ஈவன் ஏடிஎம்கே டிஎம்கே சேர்த்தாலுமே பாஜகவோட ஆதரவு இல்லாம அந்த ஒரு நம்பர் இல்லாம கூட ஆட்சி அமைக்க முடியாது. அப்போ
நீங்க வந்து இப்போ அதிமுக உடைச்சு ஒரு ஷிஃப்டை வந்து விஜய் கொண்டு வந்திருந்தாருன்னா விஜய் சொல்லி இருக்கக்கூடிய அந்த மாற்றம் முன்னேற்றம் மற்ற விஷயங்கள் எல்லாம் என்னங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஒரு மாதிரி டர்ட்டி பாலிடிக்ஸ் கம்ப்ளீட்டா தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய டர்ட்டி பாலிடிக்ஸ்குள்ள போயிருக்கும். ஒரு அசுத்தமான அரசியல் நடவடிக்கைகள் எந்த பக்கம் ஆரம்பிச்சாலும் அது இருந்திருக்கும். அப்ப தமிழ்நாட்டின் ஜனநாயகத்தை, தமிழ்நாட்டுடைய அந்த ஜனநாயக பண்புகளை, மக்களின் முடிவுகளை மக்களின் முடிவுனா நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்கன்னா தாவேக்காக்கு 108 சீட் வந்ததுதான் மக்கள் முடிவு. அப்ப திமுக அதிமுக வந்து 2 சேர்த்துனாலும் மக்கள் முடிவு தானே அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலா அது கிடையாது மக்கள் முடிவுன்றது. மக்கள் தீர்ப்பு. மக்கள் தீர்ப்பு என்பது பாஜகவை நிராகரிச்சிருக்கிறதா மக்கள் தீர்ப்பு. திமுகவுக்கு விழுந்த வாக்குகளும் தாவேக்காக்கு விழுந்த வாக்குகளும் பாஜகவை நிராகரித்த வாக்குகள். இப்ப நீங்க திமுகவுக்கு விழுந்த வாக்குகள் வந்து தாவேக்காக்கு எதிரான வாக்குகள்னோ, தாவேக்காக்கு விழுந்த வாக்குகள் திமுகவுக்கு எதிரான வாக்குகளோ அப்படி ஒரு கான்செப்ட் எல்லாம் சொல்றாங்க. ஆனா இதுல ரெண்டுலயுமே இருக்க ஒரு ஒற்றுமை இருக்கு. அந்த ஒற்றுமை என்னன்னா பாஜகவை நிராகரித்து அப்ப 1.25 கோடி பேர், இங்க ஒரு 1.5 கோடி பேர், கிட்டத்தட்ட அநேகமாக ஒரு 70% மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வந்து பாஜகவை நிராகரித்த, பாஜகவோட கூட்டணியில் இருந்த அதிமுகவை நிராகரிச்ச விஷயம். அதுதான் மக்கள் தீர்ப்பு. சோ அந்த மக்கள் தீர்ப்புக்கு இப்ப தாவேக்காவை திமுகவை சேர்த்து வைக்க முடியுமானா முடியாது. அப்ப என்னன்னா இது பாஜகவை எதிர்ப்பிலிருந்து இந்த தேர்தலை சந்தித்த கட்சிகள் தாவேக்காவோடு கூட்டணி போறது மற்றதெல்லாம் சில கட்சிகள் போயிருக்காங்க. பட் ஆனா அந்த கவர்மெண்ட் அமையிறது பாஜகவையும் எதிர்த்த ஒரு அரசு அமைவதற்கு வந்து ஒரு வாய்ப்பாக தான் இடதுசாரிகள். அது போல 3 ஆப்ஷன் தான். நீங்க தீக்கதிரில் வந்திருந்த PS உடைய கட்டுரை அதே கடகராஜ் சொல்றாரு. 4வது ஒரு ஆப்ஷன் தான் நீங்க சொல்லுங்க அப்படின்னு ஒரு சொல்லி கேட்டுருக்காரு. சோ இந்த 3 ஆப்ஷன்ல மக்கள் தீர்ப்பு என்பது ஒண்ணு பெரும்பான்மையான நம்பர் தாவேக்கா கிடைச்சிருக்கு. ஆப்ஷன் அந்த நம்பர்ஸ் ரிஜெக்ட் பிஜேபி தான். ஆமா. ஏன்னா நீங்க ஆன்டி இன்கம்பன்ஸ் யாருக்கு பயன்பட்டுருக்கணும்னா அதிமுகவுக்கு பயன்படாமல் ஒரு புதிய கட்சி இவ்வளவு தூரம் வருதுன்னா திமுகவும் வேண்டாம் பாஜக கூட்டணியும் வேணாம் என்கின்ற மக்கள் முடிவு. 2வது ஆப்ஷன் என்ன? அதிமுக ஆட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சிகளோட திமுக வெளியில இருந்து ஆதரவு. அப்ப பாஜக எங்க இந்த ஒரு எம்எல்ஏ என்ன பண்ண போறீங்கன்ற கேள்வி. பாஜகவோட கூட்டணியில் இருந்து மத துவேஷமான கருத்துக்களை முன்வைத்து தேர்தலை சந்தித்த அதிமுக எதுக்கு ஆட்சிக்கு வரணும்? இது 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் இது எதுவுமே வராம ஒரு குழப்பம் நீடிக்குதுன்னா நேச்சரா அது வந்து பிரசிடென்ட் ரூலுக்கு போகுது. தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய ஒரு நீண்ட குழப்பம் ஏற்படாமல் ஜனநாயகத்தை பாதுகாத்த நான் இன்னும் கூட நான் ஃபேஸ்புக்ல போட்டிருந்தேன். கொஞ்சம் பூமரிஸ்டிக்கா இருந்தாலும் பட் அதுதான் ரியாலிட்டி. நாங்க வந்து ஆட்சி அமைக்கல. யாரு? சிபிஎம் சிபி வந்து ஆட்சி அமைக்கல. நாங்க சந்திச்ச கூட்டணி அதுவும் ஆட்சி அமைக்கல. திமுகவும் ஆட்சி அமைக்கல. ஆனா வந்து பாஜகவுடைய சூழ்ச்சியினால் ஆளுநர் அல்லது அதிமுக என்கின்ற முடிவை யாரும் சொல்லி இப்படி நீங்க புறக்கணிச்சுட்டு வாங்க அப்படிலாம் எந்த அட்வைஸ் எங்கிருந்து அழுத்தமோ அல்லது வந்து வேண்டுகோளோ இல்லாமல் தானாக முன்வந்து இந்த விஷயத்தை பிரேக் பண்ணி மக்களுடைய தீர்ப்புக்கு ஜனநாயகத்தை பாதுகாத்திருக்கு சிபிஐ சிபிஎம் இந்த 2 கட்சிகள் தான். மக்கள் நலனை பாதுகாப்பதில் கம்யூனிஸ்டுகளை விட வேறு யாருக்கு முன்னுரிமை இருக்க முடியும்? நீங்க பல பேரங்கள் பேசப்பட்டிருக்கு இதுக்கு பின்னாடி திரைமறைவுல மற்றதுல எல்லாம். ஆனா எந்த பேரமும் இல்லாமல் குதிரை பேரம் இல்ல, சோஃபா இல்ல, எதுவுமே இல்லை. ஜனநாயகத்தின் பண்புகளையும் மாண்புகளையும் மட்டுமே பாதுகாக்கணும்னு எடுக்கப்பட்ட முடிவுதான் இந்த முடிவு. கம்யூனிஸ்டுகளை விட கூட்டும் கூட அவங்க வாங்கல, மினிஸ்ட்ரி கொடுத்து கூட வாங்கல. மினிஸ்ட்ரி அவங்க வேண்டியது தொடர். நம்ம மினிஸ்ட்ரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, வெறும் 2 எம்எல்ஏ வச்சு சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் நான் சொல்றது காங்கிரஸ் இல்லாத ஒரு ஆட்சி அமையறதுக்கு வாய்ப்பாக ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு, அதாவது வந்து விபி சிங்குக்கு அடுத்து மொரார்ஜி தேசாய், விபி சிங்குக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு வந்து எங்க வந்ததுன்னா ஜோதி பாசுக்கு 1996 வந்து பிரதமர் பதவியே வந்து சிபிஎம் நாங்க வேண்டாம்னு சொன்னோம். ஏன்னா ஒரு முதலாளித்துவ அரசு அமைச்சரவைக்கு கம்யூனிஸ்டுகள் எப்படி தலைமை தாங்க முடியாது இல்லாத ஒரு அந்த அரசை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதை நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுதான் கம்யூனிஸ்டோட நிலைப்பாடு. அதுக்கு பிறகு நீங்க 62 எம்பிக்கள் இடதுசாரி எம்பிக்கள் இருந்து காங்கிரஸுக்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுத்த போது நீங்க வந்து வெறும் சொற்ப எண்ணிக்கையில எம்பி வச்சிருந்தவங்க எல்லாம் கேபினெட் மினிஸ்டர் எல்லாம் வாங்கியிருக்காங்க. மக்களவையில எம்பி மாநிலங்களில் இருந்தவங்க எல்லாம் கேபினெட் மினிஸ்டர் வாங்கினாங்க. யூபிஏ கவர்மெண்ட் ஒண்ணுல முக்கிய துறைகள் எல்லாம் வாங்கினாங்க. அதுக்கு முன்னாடி பாஜகவோட மினிஸ்ட்ரியில இருந்துட்டு அப்படியே காங்கிரஸ் மினிஸ்ட்ரியிலையும் பங்கெடுத்தாங்க இருக்கின்ற வேலையிலே. ஆனா சிபிஎம் நினைச்சுன்னா பிரதமரை தவிர, ஏன்னா காங்கிரஸ்க்கு அது ஒரு முக்கியமான விஷயம்னா ரொம்ப வருஷம் காங்கிரஸ் அதிகாரத்துல இல்லாம இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்கு குறிப்பாக வந்து ரொம்ப பெரிய நீண்ட இடைவெளிக்கு பிறகு வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. பிரதமரை தவிர இது எத்தனை கேபினெட் என்ன போர்ட்போலியோ கட்டிருந்தாலும் சிபிஐ சிபிஎம்க்கு அன்றைக்கு இடதுசாரிகளுக்கு வழங்குறதுக்கு காங்கிரஸ் தயாரா இருந்துச்சு. எதுவுமே வேண்டாம் என்றுதான் அன்னைக்கும் கம்யூனிஸ்டுகள் முடிவெடுத்தாங்க. ஸோ ஜனநாயகம் தேர்தல் இதுல வரும்போது தொழிலாளிகள் விவசாயிகளுக்கு என்ன நலன், என்ன பண்ண முடியும், அதுல ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில இடதுசாரிகள் இருந்தா எப்படி வேலை செய்யுது, எண்ணிக்கை குறைவா இருந்தா எப்படி அந்த நெரேட்டிவ் செட் பண்றதுங்கிறது தான் கம்யூனிஸ்டுடைய தேர்தல் புரிதலை தவிர அதிகாரம்
அமைச்சரவை இப்படி வந்து பார்க்க வேண்டியது இல்ல. நீங்க ஒரு 4 ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா, சாரி 3 ஆப்ஷன் சொன்னீங்க இல்லையா. இப்ப நான் அதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம் 4வது ஆப்ஷன் பேரளவுல ஓகேவா, என்னன்னா அதிமுக வந்து உடச்சிட்டு வந்து தாவேக்காட சேர்றது. இதை சரியா ப்ரூவ் பண்ணணும்ல, லாஜிக்கலா இருக்கணும். நம்ம சொல்லலாம், 1000 சொல்லலாம். அப்படி ஒரு பேச்சுவார்த்தை வந்துச்சு, மீடியால வந்தது, நிறைய பேர் எழுதுனாங்க. அதிமுகவுக்கு வந்து மினிஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கு வாரியங்கள் கொடுக்குறேன்னு சொல்லிதான் அது உடனே கட்சியினுடைய மாநில செயலாளர் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் சண்முகம் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாரு. நீங்க சொல்றது போஸ்ட் எலெக்ஷன். ஆமா, அத அந்த ஆட்சி அமைச்ச பிறகு பதவி ஏற்ற பிறகு. நான் சொல்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆர்குமெண்ட்ல, நீங்க அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க போறதுக்கே அதிமுக வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன பிரச்சனைனா, பாண்டிச்சேரியில கொண்டு போய் அதிமுகல ஒரு குரூப்பை வச்சிருக்காங்க. இந்த சைடு திமுக வந்து திடீர்னு ஒரு கூட்டம் என்ன முடிவு வேணாலும் எடுக்கும் அதிகாரம் வந்து ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்க. ஆமா, அப்ப டிவிகே இளங்கோன்னு நினைக்கிற அவர் பேர், அந்த பத்திரிகையெல்லாம் அவர் தானே சந்திப்பாரு. அவர்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து இந்த மாதிரி அதிமுக திமுக இணைந்து ஆட்சி அமைக்க போறதா வந்து கேட்கறாங்களே அப்படின்னு ஒரு பேச்சு வருது. மறுக்கவே இல்லை. அவர் மறுக்கவும் இல்ல, ஆமான்னு சொல்லல, இல்லன்னு சொல்லல, அப்படியே கடந்து போறாரு. இல்லப்பா என்ன நீ பேசிட்டு இருக்க, பாரம்பரியம் உனக்கு தெரியுமா அப்படின்லாம் எந்த ரியாக்ஷனும் வரல. நீங்க அதை மறுத்துதானே ஆகணும். மறுக்கவே இல்லை. அப்புறம் ஆளுநர் என்ன சொல்றாரு, விஜய் அவர் ஏதோ ஒரு கட்சிகளை இணைத்துக் கொண்டு 118ங்கிற நம்பரோட வந்தா நான் விஜய்க்கு ஆதரவு கொடுப்பேன், இல்ல திமுக இணைந்து வந்தாலும் அப்படின்னு ஆளுநரே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்போ நெருப்பு இல்லாமல் அது ஆளுநரிடம் புகுஞ்சது, ஆளுநர் மாளிகையில அப்படிங்கிற ஒரு கேள்வி என்பது இருக்கு. இப்ப இங்க ஆளுநர் என்ன பண்றாருன்னா, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியை கூப்பிட்டு ஃப்ளோர்ல நீங்க சொல்ற மாதிரி யாரும் வேணாலும் ஆதரவு கொடுக்கலாம், எதிர்ப்பு கொடுக்கலாம், ஃப்ளோர் டிசைட் பண்ணிருக்கோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு, என்ற நம்பரோட வான்னு அடம்பிடிக்கிறாரு. ஆளுநர் வந்து நம்பரோட வா அப்படின்னு அடம்பிடிக்கிறாரு. இந்த நெருக்கடியில இந்த 3 ஆப்ஷன் தான் வருது. நம்பர்ஸோட ஆளுநரை பார்த்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவதற்கு இந்த 3 ஆப்ஷன் தான் வருது. இப்ப என்னன்னா இந்த 3 ஆப்ஷன் வருதா, இதுல இன்னொரு ஒரு அதிபுத்திசாலியான ஒரு லாஜிக் ஒன்று சொல்றாங்க. அது ரொம்ப பயங்கரமா இருக்கு லாஜிக். என்ன லாஜிக் தெரியுமா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியா இருந்து அதிமுக திமுக கூட்டணி நீங்க ஏத்துருக்கணும். ஏத்துட்டு என்ன பண்ணிருக்கணும்னா, அதிமுக வந்து பாஜக இருந்து பிளவுபடுத்தக்கூடிய நடவடிக்கை அது. நீங்க போய் அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து கூட்டணி அமைச்சர் தனிமைப்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு இல்ல விளக்கும் விவாதங்கள்லாம் வச்சாங்க தெரியுமா. அதான் அதிமுக பாஜகவை தனிமைப்படுத்தி இருக்கலாம், அதிமுகவை திமுக கூட்டணி ஆதரிச்சிருந்தாங்கிறது சரி. ஆளுநரே உங்க 2 பேரும் கூட்டணி வச்சு கூப்பிடுறாருன்னா அது என்ன, எனக்கு புரியலையே. 2 பேரும் கூட்டணி சேர்ந்து வாங்கன்னு ஆளுநர் கூப்பிடுறாரு. ஆளுநர் யாரு, அவர் என்ன அவ்வளவு இந்திய அரசியல் அமைப்புல வந்து கரைச்சு குடிச்ச ஒரு பெரிய நீதிமான், அவருக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்டா கொடுக்கும். RSS காரங்க ரொம்ப சிம்பிளா கேட்கறது என்னன்னா, ஆளுநருக்கு எப்படிங்க இந்த அஜெண்டாக்கு மேல வந்து அப்படி பாஜகவை தனிமைப்படுத்துவதை ஆளுநர் எப்படி ஏத்துக்குவார்? அதான் நான் கேட்கிறேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவின் கண்ட்ரோல்ல இருக்க ஆளுநர் எப்படி ஏத்துக்குவார்? சிம்பிள் கொஸ்டின். அப்ப பாஜகவை தனிமைப்படுத்துறதுக்கெல்லாம் இல்ல, பாஜகவை இணைத்துக் கொள்ளும் ஒரு அரசியல் தந்திரத்தை எப்படி இடதுசாரிகள் ஏத்துக்க முடியும்? நான் திரும்ப கேட்கிறேன், அந்த பாஜகவோட ஒத்த எம்எல்ஏ என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணுவீங்க? அதான் சொல்லுவாங்க. இப்ப பாஜகவோட கன்சர்ன் இல்லாம எப்படி இந்த மூவ் நடந்திருக்கும்? பாஜக கன்சர்ன் இல்லாம இந்த மூவ் நடந்திருந்தா, அதாவது நீங்க எப்படி பாக்கணும்னா, ஃபர்ஸ்ட் வந்து விஜய் வந்து ஒரு சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா வந்துடுறாரு தேர்தல் முடிஞ்சுனே. அவர் வீட்டுக்கு கான்வாய் போகுது, ப்ரொடெக்ஷன் போகுது. ஆளுநர் வந்து டிவிகள்ல பேசுறாரு, போன்ல வந்து ஆளுநர் மாளிகையில பேசும்போது ஆளுநர் என்ன சொல்றாருன்னா, தி ரைட்ஃபுல் கேண்டிடேட் இஸ் விஜய்ன்றாரு. அப்பதான் குறுக்க வந்தா கௌசிக், யாரு காங்கிரஸ் வந்து சேர்றானா, சேர்ந்த உடனே போன கான்வாய் திரும்பிடுச்சு, ப்ரொடெக்ஷன் திரும்பிடுச்சு. ஆளுநர் கேரளாவுக்கு போறாரு. கேரளாக்காரன் சிஎம்ஏ முடிவு பண்ணல, அதுவும் காங்கிரஸ் தான். சிஎம்ஏ யாரும் முடிவு பண்ணல, இன்னொரு கேரளால வேலை. நான் பேட்டி கொடுப்பேன், இல்ல நான் தான் பேட்டி கொடுப்பேன். அந்த மாதிரி சட்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 3 பேருக்கு இடையில அங்க சண்டை. ரமேஷ் சென்னிதாலா, கேசி வேணுகோபால், அப்புறம் வந்து இப்ப சிஎம் இருக்கக்கூடிய நம்ம பூக்கி சிஎம். சோ இப்படி அங்க போய் அங்க குரூப் பாலிடிக்ஸ் போயிட்டு இருக்கு. அவன் சிஎம்ஏ டிசைட் பண்ணல, நீ அங்க போய் உட்கார்ந்துட்டு காத்திருந்து உட்கார்ந்துருக்க. இங்க தமிழ்நாட்டுல பரபரப்பான அரசியல் போயிட்டு இருக்கு. சோ நீங்க இதெல்லாம் என்னன்னா, ஒண்ணு தாவேகாவுக்கு இந்த பெரும்பான்மை கிடைக்காத இந்த அரசியல் சூழலை முழுமையாக முழுங்கிக் கொள்வதற்கு பாஜக முயற்சி செய்தது. அதான் முதல்லயே போய் வாங்க இந்த ஒரு படத்துல வரும்ல, இந்த கல்யாண பத்திரிகை எடுத்து சுத்துவாங்க ஒருத்தர், மறக்காம வந்துருங்கண்ணே அப்படின்னு ஆளுநர் சுத்திட்டு இருந்தாரு. அப்புறம் காங்கிரஸ் சேர்ந்த உடனே அது வந்து ஒரு ஆன்டி பிஜேபி மூடுக்கு நகருதுன்ற உடனே அடுத்த ஆப்ஷனா ஆளுநரே முன் வந்து அந்த பேச்சுக்கள் ஊகமாக ஸ்பெகுலேஷனா சுத்திக்கிட்டு இருக்கும்போது, நீங்க வந்தா நான் ஆட்சியாளருக்கு ஆதரவு கொடுப்பேன், வாங்க நான் உங்களுக்கு ரைட் கொடுக்குறேன்னு சொல்றாருன்னா, அப்ப என்ன அர்த்தம்? இத வந்து இந்த யூடியூப்ல பேசக்கூடிய வாடகை வாய்கள், யூடியூப்ல வந்து
பேரோல்ல ஒர்க் பண்ணக்கூடிய எல்லாரும், நான் பேரோல் தான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க அரசியலாக நீ வாச்சாத்தின்னு எடுத்துட்டு வராங்க. என்ன வாச்சாத்தி? நான் என்ன கேட்கிறேன், இதே அதிமுகவோட வாச்சாத்தி அந்த சம்பவத்துக்கு பிறகு வந்து சிபிஎம் கூட்டணி வச்சு தேர்தலை சந்தித்திருக்கிறது, திமுகவோட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திச்சிருக்கிறது, அதுக்கு பிறகு மக்கள் நல கூட்டணி என்று சந்திச்சிருக்கிறோம். இவ்வளவு காலகட்டம் நாங்கள் அரசியல் இருந்திருக்கோம். என்னைக்காவது வாச்சாத்தி வழக்குல அதிமுகவோட கூட்டணியில் இருந்ததுனால அந்த வழக்கை கைவிட்டு இருக்கோமா? இவ்வளவு வருஷம், இத்தனை வருஷம் ஒரு கட்சி மூலம் வழக்கு நடத்துமா? சிபிஎம் நடத்தி இருக்கு, வெற்றி பெற்றிருக்கோம், உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் தீர்ப்பை உறுதி செஞ்சிருக்கோம். இத்தனை வரலாறையும் வாச்சாத்தியில செய்திருக்கிறது. திமுகவோட கூட்டணியிலும் இருந்திருக்கோம், அதிமுகவுடைய தேர்தல் கூட்டணியில இருந்திருக்கோம். 2 பேர் கூட்டணி இல்லாமையும் நாங்க வந்து மக்கள் நல கூட்டணியை சந்திச்சிருக்கோம். வழக்கை நடத்தி கொண்டு உறுதியா வழக்கை நடத்தியிருக்கோம், போராட்டத்தை தொடர்ந்திருக்கோம். அப்போ வாஜாத்தியோட செங்கோட்டையை சிபிஎம் அப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நெல்லிஃபை பண்றது இருக்குல்ல. அப்ப நீங்க திமுக என்ன தள்ளிட்டீங்க? எதிர்கட்சி நீங்க தானே. ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது எதிர்கட்சி நீங்க தானே. நீங்க வாஜாத்திக்கு என்ன தள்ளினீங்க? அதுக்கடுத்து ஆட்சிக்கு வந்து என்ன பண்ணீங்க? அதான் என்ன பண்ணீங்க? தூக்கி உள்ள போட்டுமல்ல ஜெயலலிதா சீஃப் மினிஸ்டர். உன்னோட கண்ட்ரோல்ல இருந்த போது செங்கோட்டையை தூக்கி உள்ள போட்டுருக்கோம்ல. என்ன பண்ணீங்க நீங்க? நான் கேக்குறேன், நீ எதிர்கட்சியாவே செயல்படலையா இத்தனை வருஷத்துல? சும்மா பேருக்கு திமுக அதிமுகங்கிற அந்த ரெட்டாரிக்ல வந்து மாத்தி மாத்தி ஆட்சிக்கு வந்துட்டு நீங்க வந்து எதிர்கட்சியாக மக்களுக்கு ஆக்கப்பூர்வமா செயல்பட்ட கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்து இந்த மாதிரி கேள்வி கேட்டு நடந்து போயிட முடியும் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன பண்ணீங்க சொல்லுங்க? கடலூர் பத்மினி கேஸ் இருக்கு, அதுல நீங்க என்ன பண்ணீங்க? நீங்க சொல்லுங்க. லாக்அப் டெத்ஸ்ல நீங்க பேசுவோமா? ஜெய்பீம் பணம் வந்திருக்கு, கம்யூனிஸ்டுடைய போராட்டம் அது இருக்கு. திமுக என்னையா பண்ணுச்சு? என்ன நாங்க எந்த ஆட்சியில நீங்க தாமிரபரணியில மாஞ்சோலை படுகொலை எடுத்துக்குவோம், பேசுவோமா? எந்த இடத்துல ஆசை பயங்கரவாதம் நடந்தாலும் கம்யூனிஸ்டில் முதல்ல போய் நின்றுருக்கோம், மக்களோட நின்றுருக்கோம், போராடி இருக்கோம், வெற்றி பெற்றிருக்கோம், நியாயம் வாங்கி கொடுத்திருக்கோம். நீங்க என்ன பண்ணீங்க? இந்த 60 வருட திராவிட ஆட்சியில அதிக வருஷம் நீங்க தானே எதிர்கட்சியா இருந்தீங்க. என்ன பண்ணிட்டீங்க? அப்போ இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் கண்டிஷன் எமர்ஜ் ஆயிருக்கு. அது கம்யூனிஸ்டுகள் எப்படி பார்க்கிறாங்கிறத புரிந்து கொள்ள அரசியல் அறிவு இல்லைனாலும் கூட அந்த தவேக்காவை ஆதரித்து விட்டதாலே அவர்கள் சோஃபா, அவங்க செங்கோட்டையன் இப்படி வந்து ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதெல்லாம் பேரோல்ல பேசுறதே தவிர அறிவுபூர்வமான விவாதமே கிடையாது. நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இந்த டானிக் ராமமூர்த்தி டானிக்னு எழுதுறாரு. திருமாவேலன் யாருன்றதே பல பேர் தெரியாத ஒரு விஷயம் தான். அதனால என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, அவர்தான் ரைட்டர் எழுதி கொடுக்குறவரு. கண்டென்ட் ரைட்டர். அதனாலதான் இப்ப கொலப்பூர்ல இந்த கண்டென்ட் ரைட்டர்னால விளைவுகள். ஓகே, இப்ப என்ன கேக்குறேன்னா, கண்டென்ட் ரைட்டர் கிட்ட உங்களுக்கு தெரியாதுன்ற ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பி ராமமூர்த்தி தெரியுமான்றது தெரியல. இதுக்கு சில புக்கு கூட இருக்கு, இந்த ஸ்கிரீன்ல இப்போ உங்களுக்கு தெரியும். இந்த புக்கை கொஞ்சமாவது படிங்க, இந்த புக்கோட அறிமுகத்துல படிங்க. படிச்சீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும். ஒரு சம்பவம் இருக்கு. நீங்க சொல்றது பி ராமமூர்த்தியினுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உரைகள். நான் வேணாம் கடந்து போலதான் நினைச்சேன். வீராமூர்த்தி இன்னொரு புக் எழுதியிருக்காரு. விடுதலை போரில் ஒரு அமைப்பை சொல்லி அவர்களின் பங்கு என்ன, ஆரிய மாயை திராவிட மாயை. படிப்போமா? அந்த டானிக்கை குடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், கிருட்டுன்னு இருக்கும். ஆயிடும். நீங்க நீதி கட்சியுடைய ஜாலியன் வாலாபாக் படுகொலை ஆதரவு ஆரம்பிச்சு நம்ம பேசுவோமா? நான் தான் சொல்றேன்ல, கலைஞர் ஒரு இன்டர்வியூல சொல்லுவார், என்னை யாராலும் அடிக்க முடியாது, நான் அடிச்சா நீ தாங்க மாட்ட அப்படின்னு. நாங்க அடிச்சா நீ செத்துருவேன், அடிக்க மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு இருக்க பொசிஷன்ல பாஜகவை எதிர்த்த செயல்பாடுகளுக்கு ஜனநாயக கட்சிகள் தேவை அப்படிங்கறத நாங்க ஆழமான ஒரு அரசியல் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். அதனால நாங்க வந்து பல இழப்புகள், பல சிலுவைகளை சுமந்துக்கிட்டு அதுல பிரச்சனை இல்லை. அதனால நாங்க அந்த இடத்துல இறங்கி அடிச்சு திமுகவினுடைய வரலாற்றை அம்பலப்படுத்த வேண்டாம் என்று நினைக்கிறோம். எல்லா வரலாறும் எங்களுக்கு தெரியும். நீதி கட்சியில் ஆரம்பிச்சு திராவிடர் கழகமாக மாறி திராவிடர் கழகத்திலிருந்து திமுக வந்தது, திமுக வந்த போது பெரியார் பேசினது, எல்லா டீட்டெயிலும் பீராமமூர்த்திக்கு வந்து பிரச்சாரம் பண்ணவர் தான் தந்தை பெரியார். பெரியாரே பீராமூர்த்தி டானிக் தான் குடிச்சிருக்காரு. ஆமா, இன்னைக்கு அவர் டானிக் குடிச்சனாலதான் என்எல்சி வந்து 3% பங்கு வந்து விற்கிறதா ஒன்றிய அரசு முடிவு எடுத்திருக்கு. ஓகேவா? அதுக்கு எதிராக திமுக பேசிருக்கு, போராட்டம் நடத்துக்கு, ஆர்ப்பாட்டம் நடத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு கல்யாண வீட்டுல பேசுனாங்க நிறையா. அதுவும் வந்து கல்யாண வீட்டுல போயிட்டு சிஎம் புத்தா பேசி என்எல்சியை பத்தி லெட்டர் கிட்ட எழுதுற மாதிரி ஏதோ படிச்சேன் போயிட்டு. ஐ திங்க் ஐ எம் நாட் அவேர். ஆனா கம்யூனிஸ்ட் அளவுலதான் இருக்கு. ஆமா, பொலிட்டிக்கலா பாக்குறாலே அவராக அளவு கூட இந்த ஜென் செட் அப்படின்னு சொல்லி இல்ல முடிச்சிடறேன். ஜென் செட்டுக்கு வராது, வேற லெவல்ல இருக்கு ஜென் செட். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இந்த என்எல்சியோட 3 பங்கை விற்கிறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு திமுக என்ன பண்ணுச்சு தெரியல. ஆனா இந்த என்எல்சியோட உருவாக்கத்துக்கு யாரு காரணம் தெரியுமா? ராமமூர்த்தி தான். அந்த என்எல்சி தெரியுமா? அது என்ன மேட்டர்னா, இன்னைக்கு போராடுறது கம்யூனிஸ்டுகள் தான், பீராமூர்த்தி டானிக் குடிச்சவங்க தான். அதாவது இந்த அந்த பழுப்பு நிலக்கரி
அது வந்து ஒரு புது ரகமான நிலக்கரி. நிறத்துல இருந்து அதோட தன்மையில இருந்து எனர்ஜியுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சோ அதை வந்து என்ன பண்றேன்னு தெரியாம ஜவஹர்லால் நேரு ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன் அந்த ஹிஸ்டரி. ஜவஹர்லால் நேரு போய் அமெரிக்காட்ட கேட்டபோது இந்த நிலக்கரியில ஒரு டிஃபரெண்டா இருக்கு, நான் ஒரு 90 வருஷம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உனக்கு என்னன்னு சொல்றேன். நம்ம விபூதி அடிக்க பார்த்தா அமெரிக்கா நமக்கு வந்து ஜவஹர்லால் நேரு வச்சு விபூதி அடிக்க பார்த்தாங்க. ஆனா அந்த நேரத்தில் சோவியத்ல இந்த மாதிரி இப்படி கொடுத்தல அப்படின்னு வாங்கிட்டு போய் தலை இதெல்லாம் வருத்தப்படுறா நம்ம என்னன்னா நீ நம்ம போய் கூட்டு போய் வந்து இந்தியாவின் நலனுக்கு காங்கிரஸ் எதிர்கட்சி, எதுக்கு சிபிஎம்க்கும் அல்லது வந்து அன்றைக்கு இருந்த ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் காங்கிரஸ் தான் பிரதானமான எதிர்கட்சி. ஆனா காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தாலும் ஜவஹர்லால் நேரு ஆட்சியில் இருந்தாலும் இந்தியாவின் நலன் அப்படின்னு வரும்போது நம்ம ஆட்கள் போய் சோவியத்ல பேசி அதன் மூலமாக உருவாக்கப்பட்ட அது கூட அந்த இன்வெஸ்ட்மெண்ட் கூட ரொம்ப ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய இருந்துச்சு. அதுல அவங்க கொடுத்த என்எல்சி ப்ராஜெக்ட் கொடுக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா சோவியத் வந்து அந்த தொழிலாளர் நலன்கள் தான் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனாவே ஃப்ரேம் ஒர்க் பண்ணாங்க. இஎஸ்ஐ, பிஎஃப், அவங்க தங்கும் விடுதிகள் மற்றது இது மாதிரி நிறைய அதை சொல்லிதான் எனக்கு இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு ஷேர் வேணும் அப்படிலாம் சோவியத் வந்து பண்ணவே இல்லை. அப்போ ஒரு மகத்தான குடை இந்தியாவுக்கு கிடைச்சதுங்கிறது கம்யூனிஸ்டுகளால், சோவியத்தால், காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருந்த போதும் கூட எதிர்கட்சி என்கின்ற விதத்தில் எப்படி செயல்பட்டது கம்யூனிஸ்ட் கட்சி நலன்ல, மக்கள் நலன்ல அப்படிங்கிறது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிள். சோ இதே மாதிரி இப்ப இந்த ஜென்சி செட் சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி உங்க சொன்னது இருக்கு. ஜென்சி அல்லது ஜென் இசட், ஓகேவா? ஜென் செட் மாதிரி நடந்துகிட்டு இருக்காங்க. போட்ட கட நாடு பத்தியில அந்த மாதிரி வீல வீட்டுக்கு ஆரம்பிச்சாங்க. ஃபாரின் எல்லாம் வந்து பயங்கரமா ஹீட் வேவ் இருக்கு, ஓகேவா? பயங்கர ஹீட் வேவ் ஆயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஏசி வாங்குற முட்டி அடிச்சு ஓடுறாங்க. ஏசி அப்புறம் வந்து நைட் நேரத்துல வந்து பாரிஸ்ல எல்லாம் வந்து படுத்து கிடக்குறாங்க. அப்புறம் ஜெர்மனி இந்த மாதிரி நாடுகள் என்ன பண்றாங்கன்னா தண்ணி அடிக்கிறாங்க. அங்க வந்து இந்த ஃபயர் சர்வீஸ் மாதிரி இருக்குல்ல, அதோட உடம்பு தண்ணி எல்லாம் அடிச்சு மக்களை குளிர் வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட் தமிழ்நாட்டும் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதாவது ஹீட்டுக்கு மண்டை குழம்பி போய் என்னென்னமோலாம் ஜென் செட்டு மாதிரி ஆகி ரொம்ப கிரிஞ்சா இருக்கு, முடியல. அதாவது வந்து என்னன்னா அது ஒரு எக்கோ சாம்பர் மாதிரி ஆயிட்டாங்க அவங்க. அதாவது நான் சொல்ற கருத்துக்கு தானே புலங்காய் நினைச்சுக்கிற ஒரு இடம் இருக்கு தெரியுமா, அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்டேஜும் அரங்கமும் இருக்கு. சோசியல் மீடியா எடுத்து போட்டு பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் திரும்பவும் சொல்றேன், நீங்க வந்து இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு பிராண்ட் பில்டிங் பண்ணி வந்துட்டாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க. மேபி இருக்கலாம், அதுல வந்து ஒரு கணிசமான உண்மை இருக்கு. ஆனா அவர் ஒரு பொலிட்டீஷியனுக்கு முன்னாடி அவர் ஒரு பிராண்டு தான், பெரிய ஒரு முக்கியமான பிராண்ட் தான். ஸோ அவருக்கு பிராண்ட் பில்ட் பண்றது ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. ஸோ அந்த பிராண்டை நாங்கள் வந்து உடைக்க போறோம், அழிக்க போறோம்னு பர்சனல் அட்டாக்குள்ள போய் சுத்திக்கிட்டு அது இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது மக்கள்கிட்ட எப்படி ரீச் ஆகுது, மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க அப்படின்னா சீரியஸா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இது வந்து ஒருவேளை தாவேக்காக்கு ஃபேவரா இருக்குன்னு கூட பல பேர் நினைச்சுக்கலாம். பட் ஆனா மக்கள் என்ன, தம்பி வாய்ப்பு கேட்டு வந்துச்சு, வாய்ப்பை கொடுத்துட்டோம், அது ஆட்சி பண்ணுது, இவங்க எதிர்கட்சியா இருக்காங்க, என்ன சரியான நம்ம என்ன பேசுறோம் அது ஒண்ணுமே புரியாம இவங்க ரெண்டு பேரும் வந்து ப்ரொடியூசருக்கும் ஆக்டர் கடைகள் நடக்கிற சண்டை மாதிரி எல்லாம் சட்டம் பண்றது இருக்கு அப்படின்னு சீரியஸா பேசுனாங்க. மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ப என்னன்னா அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது, யாருக்கு? விஜய். ஏன்னா அவர் ஆக்டர் தான். அப்ப இன்னைக்கு வந்து பொலிட்டிஷியன் சிஎம்மா இருக்காரு, அதனால அவருக்கு அது பிரச்சனையே கிடையாது. பட் திமுகக்குன்னு ஒரு லெகசி நீங்க சொல்றீங்களே, சும்மாலாம் வரலடா திமுக காரன், அப்புறம் எதிர்கட்சியா இருக்கும்போது எகிரி அடிப்போம், இப்படியெல்லாம் ஒரு டைலாக் சொல்றீங்களா, அதுக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்க. எதிர்கட்சியாவே எடுத்துட்டு சொல்லி விட்டாங்க, எதிர்கட்சியாவது இருப்பாங்களா அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடக்கூடாதுல்ல. ஆமா, அதுக்காக சொல்றாங்க. அப்ப இந்த ஜென்செட் என்ன மூடுல அப்படின்னா, சோ இளைஞர்கள் தான் தாவேக்காக்கு ஆதரவு. சோ அந்த இளைஞர்கள் எங்ககிட்ட இருக்காங்க பாரு, இதோ ஒரு இளைய படை எழுந்து வருகிறது அப்படின்ட்டு. ஜென்செட் அப்படிங்கிற நேம்ல ஆர்கனைஸ் ஆகிறது வந்து ஒரு நல்ல விஷயம். பட் நீ என்ன ப்ரொடக்டிவா என்ன பண்ற, அரசியலா இளைஞர்களுக்கு அரசியல் போதிக்கிறது என்ன பண்ற அப்படிங்கிறத தாண்டி உட்காந்து நம்ம வெறும் சும்மா அந்த மாதிரி அவங்க நம்ம பாருங்க ஸ்லீவ்ஸ் போட்டு ஆட்சி கொண்டாங்கன்னு சொல்லி புலம்புறதோ அல்லது அவங்களை மார்க் பண்றதோ அவங்களை வந்து கேலி பண்றதோ வீரவசனன்ற பேர்ல உங்களை நீங்களே தாழ்த்திக்கிட்டு அதை வந்து ப்ரோடான்னு சொல்ற விதமோ அது எதுவுமே நல்லா இல்ல. அது வந்து ஜென்னிசட்ன்ற பேர்ல ஜென்னிசட் எனக்கே கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, அசிங்கமா இருக்கு, லிட்டரலி கேவலப்படுத்திட்டு இருக்கிற மாதிரி தான் அது இருக்கு. இன்னொன்னு சொல்லவா, செஞ்சு ஜென்சியை கூப்பிட்டு மீட்டிங் போட்டுக்காது, ஏன் போட்டு ஜென்சி கூப்பிடாம மீட்டிங் வைக்கிறீங்கன்னு தெரியல. அதுல வந்து ஒரு இதெல்லாம் பாக்குறேன், என்னோட ஸ்கூல் சீனியர், ஓகேவா, நானே ஜென்னிசட் இல்ல, அவர் என் ஸ்கூல் சீனியர் வேற, அவ கேட்டு பார்த்தா நினைச்சு பார்த்தா பயமா இருக்கு, எல்லாம் இப்படி போயிருச்சு நல்லா திமுக அப்படின்னு. இல்ல இளைஞர்கள் அரசியல் பேசுறப்போ லைக் உண்மையாலுமே இளைஞர்களோட பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூஷன் இந்த தேர்தலுக்கு பிறகு அதிகமா இருக்கு. அது எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஐபிஎல் நடந்த போது இருந்த டிஆர்பியை விட ஃபர்ஸ்ட் நாள் சட்டசபை முதல்ல சட்டசபை கூட்டின போது இருந்த டிஆர்பி வந்து அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த அளவுக்கு இளைஞர்கள் அரசியல் மையப்படுவதற்கு தயாரா இருக்காங்க. அவங்கள சரியான அரசியல் பக்கத்துல
கொண்டு போற புஷ் பண்றது இருக்குல்ல. நாம என்ன பண்ணா விஜய் பர்சனலா கேரக்டரா அசாசினேட் பண்றது, கேரக்டர் டேமேஜ் பண்றது, சிஎம்மா அவர் பண்றதை தாண்டி விஜய் ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு நீங்க அரசியல சொல்லி கொடுத்தீங்கன்னா, ஒருவேளை விஜயின் அரசு தவறு செய்யும்போது அவனே அவங்க அண்ணனை எடுத்து கேள்வி கேட்பான். அதுதான் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க போய் விஜயை டார்கெட் பண்ணி அடிக்கிறீங்கன்னா சைக்கலாஜிக்கலா இந்த சைடு என்ன ரெட்டாலியேட் நடக்கும்னா, நம்ம அண்ணாவை கார்னர் பண்றாங்க, வா நம்ம அண்ணாவை காப்பாற்ற போலான்னா அந்த அரசு செய்யும் எல்லா தவறுக்கும் சரி என்று பேசக்கூடிய ஒரு இளைஞர் கூட்டத்தை உருவாக்கிது. ஸோ அந்த அந்த டெண்டன்சி டெவலப் ஆகுறது தான் இந்த ஜென்செட்டோட வேலையா பாக்குறேன். இவங்க பேச பேச இவங்க வந்து பொலிட்டிக்கல்ல வந்து ஃபார் விஜய் நோக்கி நகர்றாங்க. அது எந்த ஒரு இண்டிவிஜுவலையும் ஃபாரை நோக்கி நீங்க நகர்த்தினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா, அரசியல் மையப்படுவதை தாண்டி தனிநபர் கல்ட் பர்சனாலிட்டிக்குள்ள போய் அரசியல் சிக்கிடுச்சு அப்படின்னாக்கா, விஜய் தவறு பண்றாரா தவறு பண்ணாங்க ரெண்டாவது விவாதம். ஆனா அவருடைய அரசா ஏதாவது ஒரு தவறு நடக்கும்போது அதை கூட கேள்வி கேட்க முடியாத ஒரு இளைஞர் கூட்டத்தை இது வந்து வாலண்டியரா உருவாக்கும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. ஆமா, இது வந்து திமுகவோட நலன் கருதியும் தமிழக இளைஞர்களின் நலன் கருதியும் சொல்ற ஒரு விஷயம், தமிழகத்தின் நலன் கருதியும் சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னா, தாவேக அரசாங்கம் ஒரு 45 நாள் 50 நாள் இருக்குமா ஆச்சரிச்சு, இதுல வந்து அவங்களோட சில செயல்பாடுகளையும் பேச வேண்டியது இருக்கு. தெரிஞ்சு ஒரு வயசு குழந்தைக்கெல்லாம் யாரும் டேப்லெட் கொடுக்க மாட்டாங்க, ஓகேங்களா? டேப்லெட்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க. ஸோ எதுக்கு, ஏன் வந்து நான் என்ன சொல்றேன்னா, அந்த விஷயத்துல அது வந்து சிந்தட்டிக் ட்ரக்கா இருந்ததுன்னா 4 years 3 years வந்து பிளட்ல இருக்கும். அந்த அமைச்சர் வந்து டேப்லெட் கொடுத்தாரா இல்ல ட்ரக் எடுத்துக்கினாரான்னு ஒரு சிம்பிள் பிளட் டெஸ்ட்ல ஒரு 2 weeksல 1 weekல ரிசல்ட் வந்துடும். அது பண்ணணும். இந்த கை சுத்தம் அப்படின்னா சுத்தம்னு சொல்லணும். ப்ரூவ் பண்ணணும். அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் வந்து இருக்கு. ஏன்னா அப்ப நீங்க ப்ரூவ் பண்ணி பாருங்க, எதிர்கட்சி எனக்கு ஏதாவது சதி பண்ணிட்டாங்க கூட நீங்க, ஏன்னா நீங்க மாண்புமிகு, நீங்க சாதாரண தெரு கிடையாது, இனிமே தெரு அது வந்து மிஸ்டர் ரெஸ்பெக்டபிள். நீங்க அரசு, நீங்க இந்த 5 கோடி மக்களுக்கு ஒரு அமைச்சர், ஒரு துறையின் அமைச்சர். ஆமா, அப்போ நீங்க வந்து அப்படி ஒரு அந்த வீடியோ நீங்க இல்ல, நீங்க மறுக்கல நான் சொல்றீங்க, பட் அது டேப்லெட்ன்றீங்க. ரொம்ப சிம்பிளான பிளட் டெஸ்ட் இருக்கு. நீங்க வந்து அதை வந்து பிளட் டெஸ்ட் மூலமா யூ ஹேவ் டு கோ த்ரூ மெடிக்கல் ஆஸ்பெக்ட். அதுல போய் நீங்க வந்து ப்ரூவ் பண்ணுங்க. அதான் அதுல பண்ணணும், பண்ண வேண்டியது. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க. ரெண்டாவது தப்பு பண்ணியிருந்தா தப்பு. ஆமா, அது கண்டிப்பா தப்பு. பப்ளிக் பிளேஸ்ல நீங்க என்னமோ அப்படி பெரிய அது நார்காட்டிக் அஃபென்ஸ், அது வந்து போதைப் பொருள் தடுப்பு குற்ற வழக்கின்படி குற்றத்துக்கு கைது செய்யப்பட வேண்டிய ஒரு வழக்கு, கிரிமினல் அஃபென்ஸ். ஆமா, அது யாரு பண்ணாலும் தப்பு தான். அதே மாதிரி இவரு பண்ணாலும் தப்பு தான். அது அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம சொல்லிட்டே இருக்கோம், திமுக வந்து பாலிசி வைஸ் அல்லது வந்து அரசாங்கமா அவங்க எடுக்கக்கூடிய மக்கள் விரோத கொள்கைகள் அதெல்லாத்தையும் வந்து சுட்டி காட்டி போராட்டங்கள் நடத்தணும், கண்டனம் தெரிவிக்கணும், அதை எதிர்க்கணும்னு சொல்லி சொல்றோம். அப்படி வந்து பார்த்தோம்னா அது எதுவும் இவங்க பண்ற மாதிரி தெரியல. ஆனா கம்யூனிஸ்ட் கட்சிகள் அதை பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த குரூப் 1 எக்ஸாம் அது வந்து ரொம்ப முக்கியமானது. குரூப் 1 எக்ஸாம்ல ரொம்ப கம்மியான காலி பணியிடங்கள் தான் போட்டிருந்தாங்க. அவங்க சைட்ல ஆர்குமெண்ட் என்ன சொல்றாங்க, கவர்மெண்ட் ரிப்பேர் கவர்மெண்ட் சைட்ல என்ன சொல்றாங்கன்னா, ப்ரீவியஸ் கவர்மெண்டோட ஆர்டர் நாங்க கேரி ஓவர் பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. ஒரு அவங்க சமாளிக்கிற விதமா இருக்காது. பட் ஆனா இப்ப வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, இன்க்ரீஸ் பண்ண போறதாவும் சொல்றாங்க. இன்சைட் நியூஸா வருது, இன்க்ரீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. ஆனா என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, இந்த எதிர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க இந்த இடத்துக்கு வர்றாங்க. எதிர்ப்பு வரலன்னா இவங்க அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி ஒரு விஷயம் அதுல பாசிட்டிவாவும் பார்க்க வேண்டியது இருக்கு. என்னன்னா, ஒரு அடமன்சி இல்ல, அது வந்து பெரும்பான்மை இல்லாத, அது ஓகே, எனக்கு அதுதான் தோணுது. அரசுனா பெரும்பான்மை இல்லாதனால ஒரு அடமன்சி இல்ல அவங்க கிட்ட. அது வந்து பெரும்பான்மை வந்ததுக்கு அப்புறம் தாவேக அரசு அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியும் அதை. ஆனா ஒரு அடமெண்ட் இல்லாம ஒரு ரிசீவ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொன்ன கம்யூனிஸ்ட் போராட்டம் தூய்மை பணி போராட்டத்துல அவங்க வாபஸ் வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி நம்ம 2-3 இன்சிடென்ட் இந்த காலகட்டத்தில், இந்த ரத்தன் பண்டிட் அந்த ஜோதிடர் நியமனத்துல கூட வந்தது. இப்பவும் அந்த டெல்லி நியமனம் சம்பந்தமா பல சர்ச்சைகள் வருது. பட் அது என்ன பண்றாங்கிறத பொறுத்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஒரு ரிவர்சபிள் கவர்மெண்டா இருக்கு, ஒரு ஈகோ இல்லாம ஓகே அப்படிங்கிற ஒரு ரிவர்சபிள் கவர்மெண்டா இருக்கு. அதை எதிர்கட்சி பயன்படுத்துறாங்கிற கேள்வி இருக்கு. ஆமா, எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்பு மூலமா நடக்க மாட்டேங்குது. எதிர்கட்சிக்கு சரி எதிர்க்கவும் இல்ல. எனக்கு தெரிஞ்ச உண்மையான எதிர்கட்சி இந்த காலகட்டத்தில் 4 எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான். ஆமா, அரசை ஆதரிக்க வேண்டிய இடத்துல ஆதரித்தும், மக்கள் பிரச்சனைகளை பேச வேண்டிய இடத்துல மக்கள் பிரச்சனைகள் பேசிட்டு அதுக்குள்ள தங்களுடைய அரசியலை முடிச்சுக்கிறாங்க. தனிநபர் சாகசவாதமும் தனிநபரை அட்டாக் பண்றதோ அதுவும் இல்ல, அழுகைகள் இல்ல, ஒப்பாரிகள் இல்ல, மக்கள் பிரச்சனைகள்ல போராடுறாங்க, மக்கள் பிரச்சனையில கோரிக்கை வைக்கிறாங்க, மக்களுக்காக அரசியல் பண்றாங்க. ஸோ தட் இஸ் த குட் திங். இப்ப என்னன்னா, தமிழ்நாடு பார்வை, மக்கள் பார்வை எப்படி இருக்குன்னா, தாவேக அரசு, திமுக எதிர்கட்சி, கம்யூனிஸ்டுகள் இப்படி இருக்கு. 3 பேர் என்னென்ன சொல்றாங்க, இதுல எது சரி? இது வந்து இடதுசாரிகளுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய அட்வான்டேஜஸ், முன்னேற்றம். ஸோ அப்ப அதனால அவங்க இடது அணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையெல்லாம், அதாவது இடதுசாரிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டு செயல்பாட்டுக்காக, அது தேர்தல் அணியா இல்லையா என்பது ஃபியூச்சர் தான் டிசைட் பண்ணும்.
பட் கூட்டு செயல்பாடுகளுக்காக ஒரு ஒருங்கிணைப்பெல்லாம் உருவாக்கியிருக்காங்க. ஸோ மேபி இது ஒரு நல்லா ஒரு என்ட்ரிஜ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய மாற்றம். என்னை பொறுத்தளவு அதுக்கான டைம் இதுன்னு நானும் சொல்றேன். சிஎமோட டைலாகே சொல்லணும்னா டைம் டு லீடா டைம் டு லீட் டைம் டு லீட் டைம் டு லீட். நீங்க வந்து லீட் பண்ண வேண்டிய இடம் இது. சோ நீங்க இன்னுமே வந்து இந்த விஷயங்களை, அதாவது இடதுசாரிகள் கட்சிகள் அடுக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்த கூட்டணி அல்லது இந்த ஒரு கூட்டு செயல்பாடுகளை இன்னும் தீவிரப்படுத்தி அதை வந்து தேர்தல் அரசியலையும் பிரதிபலிக்கணும். அதுக்கான டைம் இது. இதை யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறதா. இது வந்து இந்த இடதுசாரி கட்சிகளோட நலனுக்காண்டி தான் சொல்ல கிடையாது. இது வந்து உண்மையிலே மக்கள் நலன் இதுல பெரிய அளவுல இருக்குங்கிறதா. ஏன்னா நீங்க பார்த்தோம் தூய்மை பணி தொழிலாளர் போராட்டம், அப்புறம் நர்ஸு அம்மோனியா. இன்னைக்கு நீங்க சிபிஎம் பாருங்க, இதுக்கு முன்னாடி இருந்த மாநில செயலாளர் அரசு தலைமை குழு உறுப்பினரா இருக்காரு. அவரு வந்து பேசியிருக்கிறாரு, இல்ல சட்டமன்றத்துல பேசுன்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இதே எதிர்கட்சி தலைவர் அதை பத்தி பேசுறாரா, அதை ஸ்ட்ராங்கா எதிர்க்கிறாரா அப்படின்றது இல்ல. ஒருவேளை அவர்கள் பீகார் வடமாநில தொழிலாளிகளா இருக்கிறதுனால வாக்கு வங்கி ரீதியா பலனளிக்காதுன்னு நினைச்சிட்டாங்களான்னு தெரியல. அல்லது சென்னையில வந்து அதுல ஜுவைனல்ஸ் எல்லாம் இறந்து போயிருக்காங்க. ரொம்ப கொடுமை. என்னன்னா சிபிஎம் என்ன சொல்லுதுன்னா அது ஆய்வு நடத்தணும் தொழில்துறை அப்படின்னு சொல்றோம். திமுக என்ன சொல்றாங்க, ஆய்வு வேண்டாம் கவுன்சிலிங் கொடுங்கன்றான். இவங்க ஆய்வுனாலே அலர்ஜி ஆயிடுறாங்க. என்னன்னு புரிய மாட்டேங்குது. ஏன் உனக்கு ஆய்வுனா என்ன பிரச்சனை? ஏன் குமார் குமார் அப்படிங்கிற மாதிரி ஆய்வுனாலே அவங்க பயப்படுறாங்க. சோ அதனாலேயே கண்டிப்பா தமிழக அரசு ஆய்வு பண்ணணும். சோ தமிழக அரசு அவங்களோட நடவடிக்கை பார்க்கும்போது இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. டாக்டர்கள் வந்து அரசு டாக்டர்லாம் சொல்லலாம் லீவ் போடுறது. இதை பத்தி 2023-24 வந்து இந்த ராஜாமணி அப்படின்ற ஒரு பத்திரிகை வந்து பதிவு பண்ணிட்டு வந்தாரு இல்லையா? சோ இது சிமிலர் டு அண்ணா யூனிவர்சிட்டியோட கெஸ்ட் லெக்சர்ஸ் பிரச்சனை வந்தது. ஓகே, பல பேர் அண்ணா யூனிவர்சிட்டி கெஸ்ட் லெக்சர் லிஸ்ட்ல இருக்கிறாங்க. ஆனா பிரைவேட் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்ற அறப்போர் இயக்கம்ன்றவங்க வந்து அதை வெளியே கொண்டு வந்தாங்க. நாம அதுக்கு எஸ்எஃப்ஐ கூட ப்ரொடெஸ்ட் பண்ணோம். அதே மாதிரி ஒரு சினாரியா தான் இங்க வந்து கம்பல்சரி ரோஸ்டர்ல பிஜி முடிச்சுட்டு ஒர்க் பண்ண வேண்டிய டாக்டர்ஸ் வந்து அங்க இல்லாம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு. அது ஆதாரத்தோட வெளியே போட்டிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு அரசு இதை வந்து விசாரிக்கணும். இப்ப தாவேக அரசு வந்து 50 நாள் ஆச்சு. 50 நாள் லீவ் போட்டிருப்பாங்களா? கிடையாது. ஆனா வந்து விசாரிக்கணும். விசாரிச்சு இதுக்கு காரணம் யாரு, எங்க இருந்து ஆரம்பிச்சது. ஸோ த கிளீன் கவர்மெண்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் கவர்மெண்டோட மிஸ்டேக்ஸ் அப்படின்னா அதை மக்கள்கிட்ட வெளிப்படையா சொல்லுங்க. சொல்லி அங்க என்ன பிரச்சனை, யார் தண்டிக்கப்படணும்னு சொல்லுங்க. இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு சர்ப்ரைசிங் அப்படின்னா, அதாவது என்ன சொல்றாருன்னா, அரசு பணத்தை தொடமாட்டேன், தொட விடமாட்டேன், தொட்டவனையும் விடமாட்டேன்றாரு. நம்ம பனையூர் பக்கத்துல ஒரு மண்டபத்தை புக் பண்ணிட்டு விஜயபாஸ்கர் காத்திருக்காரு. அவர் மேல பல 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு வந்து இந்த குட்கா மேட்டர்ல இருக்கு. ஸோ ஹவு த கிளீன் கவர்மெண்ட் இட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. விஜயபாஸ்கர்லாம் செட்டா அது கிளீன் கவர்மெண்டே கிடையாது. இது ஒண்ணு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இந்த தாவேக அரசை வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு மேல ஒரு வர்க்க பார்வை வைக்கலன்னு சொல்லி சில பேர் வந்து சொல்றாங்க. ஓகேவா? சரி சொல்றாங்கன்னு வைங்களேன், அவங்கதான் வந்து வர்க்க பார்வையோட இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்க வந்து தாவேகா வந்து எந்த இடத்துலயாவது இடதுசாரி கட்சிகள் வந்து ஒரு சோசியலிச கட்சினோ இல்ல தொழிலாளர் வர்க்க கட்சினோ எங்கேயாவது பேசி சொன்னாங்களா, பரப்புரை பண்ணாலும் பிரச்சாரம் பண்ணாலும் ஏதாவது செஞ்சாங்களா? சில பேருக்கு வந்து என்னன்னா இடதுசாரி தூய்மைவாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. தூய்மைவாதம்னா இடதுசாரி கருத்தியல் உழைக்கும் வர்க்கத்துக்கு தூய்மையானதான், அதுல எல்லாம் மாற்றுறது கிடையாது. ஆனா அது என்னன்னா, நான் வந்து ரொம்ப நேர்மையா இருக்கேன் அப்படின்னு தன்னை காட்சிப்படுத்துறதுக்காக வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது. இண்டிவிஜுவல்ஸ் வந்து இந்த மாதிரி அட்டாக்ஸ் பண்ணுவாங்க, லெஃப்ட் இண்டிவிஜுவல்ஸ். அப்படி சில இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்க பண்றாங்க. பட் ரொம்ப சிம்பிள். தாவேக அரசு சிபிஎம் அரசு கிடையாது, அல்லது சிபிஐனுடைய அரசு கிடையாது, இடதுசாரி அரசுன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அப்ப திமுக அதிமுகவுக்கு மாற்றாக வந்திருக்கக்கூடிய ஒரு நியூ ஃபோர்ஸ், அவ்வளவுதான். அதோடைய கிளாஸ் கேரக்டர் எப்படியுமே அது முதலாளிகளுக்காகத்தான் இருக்க முடியும், நான் அப்படிதான் நினைக்கிறேன். சோ அது வந்து லெட் வெயிட் அண்ட் சீ. ஒரு அதனுடைய அந்த நடவடிக்கைகளை பார்த்துதான் முழுமையான வரையறைக்கு வர முடியும். நம்ம இப்போ திமுகனா இதுதான், அதிமுகனா இதுதான் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அந்த மாதிரி வருவதற்கு இந்த அரசு என்ன நடவடிக்கைகள் ஈடுபடுது, கட்சியா என்ன பண்ணுது தாவேகா அப்படிங்கிறதுலாம் அது ஒரு புறத்திலிருந்து பார்க்க வேண்டும். பட் அது உறுதியா நம்ம சொல்ல முடியும், அவங்க சோசியலிசம் அவங்க கொள்கையில கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா வெள்ளை அறிக்கை வச்சிருக்காங்க இபிக்கு. ஓகேவா? இபிக்கு வச்சிருக்காங்க. அதுல வந்து பல முந்தைய அரசாங்கம் என்ன தவறு பண்ணுச்சு, இதனால வந்து எதுக்கு தனியார் மையத்தை கொண்டு வர வந்தாங்க எல்லாம் சொல்றாங்க. சொல்லிட்டு அதுக்கடுத்து இவங்களும் தனியார் மையத்துக்கு போறதுக்கான முன் சமிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. தனியார் மையத்துக்கு வந்து இவங்க போக மாட்டாங்கன்னா அவங்க வந்து உறுதி சொல்ல முடியாது. ஆமா, தனியார் மயம் என்பது இந்தியாவில் வந்து நீங்க வந்து மின்துறையை உதய் மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டதுக்கு பிறகு முழுக்க தனியார் மயம் ஆவதுங்கிறது தவிர்க்க முடியாத
இப்ப கேரளா கூட ஸ்மார்ட் மீட்டர் ப்ராஜெக்ட்ல வந்து ஒரு ஸ்மார்ட்டா ஒர்க் அவுட் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, நான் போட்டுக்கிறேன், நீ இன்னொரு நிறுவனத்துக்கு வந்து போறதுக்குள்ள நானே ஸ்மார்ட் நானே மீட்டர் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் இந்த ஏர்போர்ட்ஸ் எல்லாம் வந்து பிரைவேடைஸ் ஆகும்போது அவங்க நானே ஏர்போர்ட் நடத்துறேன் அவ்வளவுதான். நிறைய அந்த மாதிரி பண்ணாங்க. பட் இந்த கவர்மெண்ட் அப்படிலாம் பண்ணுமா, இல்ல தனியாருக்கு விடுமா? அந்த தனியார் யார்? ஏன்னா ஏற்கனவே அதிமுக திமுகக்கு ஃபேவரபிளான கம்பெனிஸும் ஃபேவரபிளான பிசினஸ் ஓனர்ஸும் இருக்கிறாங்க. அப்ப தாவேக்கான ஃபேவரபிள் பர்சன்ஸ் யாரு? இதெல்லாம் இதோட போக போக தெரியும். தெரியும். ஸோ தொடர்ந்து எதிர்க்க வேண்டிய அவசியம் இருக்கு, தேவை இருக்கு. திமுகவும் அதை உணர்ந்து எதிர்க்கட்சியா செயல்பட வேண்டிய இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு நம்பிக்கை இல்ல. சும்மா வந்து ஜென்னி செட்டு ஜென் செட்டு போட்டுட்டு பேசிட்டு இருக்கிறதோ அல்லது சரி, கல்யாண வீடுகளில் போய் கதறதோ பாருங்க, வேலைக்கு ஆகுது. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, இடதுசாரி கட்சியா இருக்கலாம், வலதுசாரி கட்சியா இருக்கலாம், முதலாளித்துவ கட்சியெல்லாம் இருக்கலாம், எந்த கட்சியா இருந்தாலும் வெற்றி தோல்வி சகஜம். அடுத்தடுத்து வேலைகளை நோக்கி நகர்வதுதான் அறிவியல் மையமா இருக்கும். இதே ஒரு இடத்துல லூப்ல இந்த மொழி படத்துல நம்ம எம்எஸ் பாஸ்கர் சிக்கிக்கிற மாதிரி சிக்கிக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிரமம். புரிஞ்சு தொலைடா. ஓகே, நன்றி. ஆல்மோஸ்ட் இந்த வீடியோ வந்து முடிஞ்சு. தொடர்ந்து இந்த மாதிரி ரேண்டம் டாக்ஸா பேசலாம். வீக்லி ஒன்ஸ் வந்து நம்ம ஆமா வீக்லி ஒன்ஸ் பேசலாம். அது வந்து இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து பேசுவோம், ஒரே இடத்துல இருந்து பேசுவோம், அல்லது ஆன்லைன் மூலமாவும் பேசுவோம். எப்படினாலும் எங்களுக்கு கிடைக்கிற டைம் பொறுத்து நாங்க அதை பேசலாம்னு இருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது தப்பா பேசியிருந்தா இல்லாட்டி ஏதாவது கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருந்தா, டெக்னிக்கலாவோ கண்டென்ட்டாவோ ஏதா இருந்தாலும் நீங்க அதை வந்து கமெண்ட்ல சொல்லலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.